அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சரியான வெயிலுங்க, அருமையான ஒரு வெயில். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தான் போய் திறக்க போனோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் முண்டி அடிச்சுட்டு நிற்கிதுங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா வெயில் அடிக்குதா? அப்பாடி 1 2 3 4. ஃபஸ்ட்டு வர்றது இந்த குரூப் தான், அடுத்தது இந்த குரூப்பு, அதுக்கப்புறம் தான் சேவல், கோழி, இந்த கின்னிக்கோழி. கின்னிக்கோழியில் இப்போ சருன்னு வர ஆரம்பிச்சிருதுங்க. முன்னேன்னா அப்படியே பொறுமையாக வருங்க, இப்போலாம் கடற்கடன்னு வந்துடுறாங்க வெளில, திறந்து விட்டதும் போதும். ஓகே ரைட், எல்லாம் மேய்ங்க. நல்லா வெயில் அடிக்கிறதுல போய் அப்படியே ரவுண்ட் அடிங்க. நீங்களும் வாங்க. 2 பேர் தான் வரீங்க வெளில, இன்னும் 2 பேர் எங்க? அவளை பார்த்தாலே ஓடி போயிடுவாங்க 2 பேர் உள்ளார. அவள் போகிறாப்பா. ஏய் ஏய், ஏய் துரத்தாத. அங்கார் மாடி. இங்கிட்டு வந்தா அப்பா லேண்ட் டேரெக்டாக உள்ளார போயிட்டாங்க. இங்கே இதுங்கெல்லாம் இங்கே கடன்னு மேலே ஏறிடுச்சு. இவங்கள இப்போ அந்த சீட்லாம் வரதில்லை, டேரெக்டாக இப்படி ஏறி இப்படி மேலே ஏறிடுறானுங்க. வெளில யாராவது பார்க்குது, இந்த அவ இருக்கா. சரி நம்ம போயிடலாம். அங்கிட்டு போயிட்டோம்னா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அது ஃப்ரீயாக மேயும். இவங்க எல்லாம் இங்கே வந்து மேய்கிறாங்க. யார்? இந்த கருப்பு, ப்ரௌனு, அவங்களோட பிள்ளைங்க 11 பேர், சேவை. அப்படி கீழே போனால் இந்த குரூப்ஸ். கின்னிக்கோழி இங்கே மேயுது, சின்னது எல்லாம் அங்கே மேயுது. அந்த உள்ளர மேயுதுங்க. எங்கே 3 தான் இருக்குது. 1 2 3, இன்னொன்று காணாமே. இன்னொன்று இங்கே 3 தான் இருக்குது. கிரே கோழி இருக்குது. இதோட குஞ்சுங்களை இது கண்டுக்கிறது கூட இல்லைங்க. அது குஞ்சுங்க எல்லாம் அங்கே சாக்கடையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ திங்கிறது தான் முக்கியன்ட்டு ஓடியாந்துடுறா, கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லை. எங்கே இது 3 தான் இருக்குது. ஒன்று காணாமே. எங்கே போச்சு? நல்லா ஓரளவுக்கு பழகிக்குச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அங்கார் துரத்துவா. இவ துரத்துற பாவம். அதுங்க என்ன துரத்துது. அங்கிட்டு போட்டு கொஞ்சம் யாராவது போட்டு அவர் யாரும் திங்கக்கூடாது. இந்த ஒன்று இங்கே இருக்கு, கூண்டுக்குள்ளே இருந்துருக்கு மாதிரி தெரியுது. இப்போ தான் வெளில இருக்குங்க. தான் திங்கிறப்ப யாரும் குறுக்கால வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அது? தான் மட்டும் சாப்பிடணும்னா அது பிள்ளைங்களை கூட கூப்பிட மாட்டேங்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எப்படி அழகாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பிடுது. ஆனால் அவள் பாருங்கள், அவள் பிள்ளைங்க கிரிக்கெட்டு போனால் என்ன, தனக்கு தீனி கிடச்சா போதுன்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. அவள்கிட்ட மட்டும் சிக்கவே வச்சுக்காதுங்க, பறந்துருங்க. எல்லாம் எஸ்கேப். 2 நாளாக போட்ட மழைக்கு இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கும். எல்லாம் வந்து ஹாயாக படுத்துட்டாங்க. அப்புறம் பேண்ட்டு அங்கே ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல படுத்து கிடக்குதுங்க. இதுங்க 3 4 என்ன பண்ணுதுன்னு தெரியல. நம்ம போனோம்னா இவங்க எல்லாம் பின்னாடியே வந்துடுவாங்க, அதான் பிரச்சனை. கின்னிக்கோழி இங்கே இருக்குது. கின்னிக்கோழி ஸ்மால்ஸ்லாம் எங்கே இருக்குது? இந்தா வராங்க பாருங்க. 2 வருது, இன்னும் 2 தான் இருக்குது. என்ன சவுண்டு? டேய்
அவளை போட்டு துரத்திட்டு இருக்கா. ஓகே போகலாம். பாவம் நல்லா அடிச்சு போடுச்சு கிண்ணிக்குள்ளேயே. வரு ஏண்டி அவ்வளோ போய் கொத்துன? ஆ இவ்வளோ நேரமா இந்த 3 குஞ்சியும் காணான்னு தேடிட்டு இருந்தேன். எங்கடா போனானுங்க, ஆளை காணாமன்னு பார்த்தா வந்து இந்த புதருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளார வந்து உட்காந்துருந்தாங்க. இல்லை அந்த கோழிக்கு பயந்துக்கிட்டு வந்து உட்காந்துருந்துச்சு. ஸோ இப்போ தான் நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு உட்காந்து ஆளை காணோம். ஸோ இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்துடும், உள்ளார வந்துடும். இங்கிட்ட அப்படியே ஏதாச்சும் பறக்கட்டும். உள்ளார ஒரு கோழி இருக்குது, பெருசு உள்ளார இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நம்மளை பார்த்தது உள்ளே ஓடுது திட்டு. உனக்கு என்ன பண்ணுது? பா அப்படியா? என்ன ரொம்ப பயப்படுது நம்மளை பார்த்தாலே, மனுஷனை பார்த்தாலே பயப்படுது. ஆனால் ப்ரௌனி கூட கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்குது. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தெரில. ஜுச்சு ஒன்றும் பண்ணல. உனைய கொஞ்சம் இந்த மாதிரி ஆகிட்டானா பழகிக்குவான். இல்லை போய் கூட விளையாட வேண்டியது தானே. ப்ரௌனி ரொம்ப கேர் டேக்கிங்காக இருக்குது. ப்ரௌனி பார்த்து அதெல்லாம் தேத்தி கொண்டு வந்துடுவோம். ஓகே வரட்டா, பாய். சேவல் மட்டும்தான் இங்கே இருக்குது, மற்றவங்களாம் எங்கே போனாங்க? ஆளை காணோம். ஆள் நம்மளுக்கு கரெக்டாக சட்டி தூக்கிட்டு வரும். பார்த்துட்டு ஒடையார பாரு. உள்ளே போங்க நீங்களாம் உள்ளே போங்க. பா இந்த 4 கோழி என்ன செய்யுதுன்னு தெரில. 2 நாளாக அப்படியே கொஞ்சம் கிளைமேட்டு டல்லாகவே இருந்துட்டு இன்னைக்கு சுள்ளுண்டு வெயில் போடவும் நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கிட்டுன்ட்டு இருக்கு. ரொம்ப நேரம் வெயிலில் நிற்க முடியல. இங்கே இருங்க இவன் என்ன பண்ணுறா? 4 பேபிஸ் வெளியே நிற்கிறாங்க. போ உள்ளே போ அப்படியே உள்ளே போயிருண்டி. உள்ளே போய் வா அப்பாடா, இவங்களும் உள்ளே துரத்திட்டோம்னா போதும். மற்றவங்கள வா அடி, நீ மட்டும் எங்கே போகிற? வா போயிரு உள்ளே போயிரு. ஆமாம், இவங்க உள்ள துரத்தியாச்சு. நீ மற்றவங்களாம் நெல் போட்டோம்னாவே வந்துடுவாங்க. நெல் ஒரு மூட்டை வாங்கணும். நெல் போட்டால் தான் வேலைக்கு ஆகும். நீ எல்லாம் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நெல் போட்டுட்டோம்னா கப்புன்னு முட்டைக்கு வந்துடும். இங்கே இன்னும் இந்த சவுண்டுக்கு இந்நேரம் வந்திருப்பானுங்களே. இவன் ஏறிட்டான். ஏய் போ சரி, சிம்பிளாக முடிச்சிடலான்னு பார்த்தா இதெல்லாம் யார் இப்படி போட்டு? நான் அன்றைக்கி தான் ஒழுங்காக அடுக்கி வச்சேன். மறுபடியும் யார் போட்டு இவ்வளோ தூரம் கிளச்சி வச்சதுன்னு தெரில. பெரிய தலைவலியாக இருக்குது. வெயில் ஒரு பக்கம் அடிக்குது. இப்போ இதுங்களை எங்கே போய் நான் தேடுவேன்? வாங்கடே. வந்துட்டா இவருக்கு போட்டு விட்ற வேண்டியதான். படபடன்னு உள்ளார வந்துடும். நான் அந்த 11 பேர் காணோம், ஆளை காணோம். 4 ஃபேமிலி வந்துருச்சு, 11 ஃபேமிலி ஒன்றை காணோம். போ உள்ள போ. கிண்ணி கோழியும் வந்துருச்சு. அங்கே பாருங்க,
கின்னி கோழியாக வருது. அந்த பூனை என்ன லூட்டி காட்டுது பாரு. வாடி 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 அழகி 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 வந்துட்டா. வா வா. எங்கடா அந்த 11 கும்பலை காணா? இந்நேரம் சட்டி தூக்குனதுக்கு இந்நேரம் வந்திருக்குமே. ஒரு சரி இதில் இப்படி துரத்தி விட்டோம்னா அவள் அழகாக உள்ள வந்துடும். எல்லாம் வந்துருச்சுங்க. இந்த 11 பேர்த்த காணோம். ஒன்றும் இவ கூட வந்துட்டேன். ஐயா எங்கேயோ போகிறாளே. அவன் இப்படி நவுந்தால் தான் அது உள்ளே போகும். இவன் என்னத்தை தேடிட்டு இருக்கான்? என்னதா தேடிட்டு இருக்க? இவன் இல்லை இவ. அப்படி பொடி 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 அப்படி உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ போ. அப்பாடா இவங்களாம் தொந்தரவு பண்ணாமல் வந்துட்டாங்க. அதுங்களை இப்போ நான் எங்கே போய் தேடுவேன்? வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அங்கே எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. சும்மா இதை இப்படி ஆட்டினேன், எல்லாம் ஓடி வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. படப்பட கூட கூட அவங்க எல்லாம் உள்ளர வந்துட்டாங்க. இவங்க அடைக்கிறது ரொம்ப ஈஸி தான். கடை கடை கடைன்னு அடைச்சிக்கலாம். கருப்பு 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8. இன்னும் 3 காணா? 8 தான் இருக்கு. 8 தான் வந்திருக்கு. 3 6 9. அப்புறம் 1 2. ஓய் பூனை இருக்கு. இன்னும் 2 எங்கே போச்சு? 4 4 8 9 தானே இருக்கு. இன்னும் 2 காணும். 2 கொஞ்சம் காணாம. பொறுங்க போய் பார்த்துட்டு வரேன். இதுங்க 2 இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு மட்டும் தெரியுது. வா 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 வா. இப்போ அதுங்களை காணான்ட்டு கத்திக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை இந்த மாதிரி தான் தவறுகள் நடந்துடும். ஒரு சில டைம் வராங்க பார்த்தீங்களா, கிட்டிக்கிட்டு ஓடியாருவாங்க. பார்த்ததும் ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. அதாவது மெய் மறந்து சாப்பிட்றதுங்குவாங்கல்ல, அந்த வேலையை இவங்க நிறையா செய்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கோம். வாடி வாடி வாடி. ஏங்க இன்னொன்று. எல்லாம் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த கோழி அங்கிட்டு இருக்கு, அவனை பிடிச்சி அப்படி துரத்தி விட்டோம்னா இந்த கிண்ணி கோழிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், அங்கே போயிட்டான். அந்த மூளை அதுங்க உக்காந்துருக்கிறதே இந்த மூளையில், அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் வர வச்சிருச்சு. நல்லா நெல்லை சாப்பிட்டு போட்டு போய் படுங்க. தண்ணி வைக்கலையா ஒன்றும்? வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. தண்ணி வச்சு விட்போம்.